ஓகே, நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குறதுமா, கேக்குறது. ஸ்கிரீன் ஷேர் பண்ண அதை காணும். அததான் பார்த்துன்னு இருந்தேன். பண்ணிட்டீங்களா ஸ்கிரீன் ஷேர்? தெரியுது சுதா, பண்ணிட்டீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர். ஓகேக்கா. இல்ல எனக்கு வரல என் ஸ்கிரீன் ஷேர். எதை மினிமைஸ் பண்ண, எப்படி பண்ணுவா? இந்த டாஷ் தெரியுதுல மேல, அது அந்த டாஷ். ஓகேவா? நம்ம வீட்லயே நமக்கு நிறைய புத்தாலி பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம 8th சாப்டர்ல என்ன படிச்சோம் அப்படின்றத ஒரு இது பார்க்கலாம். சோ அது கடைசியா பார்க்கலாம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? இதுல வந்து நீங்க துவாபரத்தைய நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? பத்தித்வா பத்தித்தும் அப்படின்னா விழுந்து விட்டு விழுவதற்காக, பத்தித்தும்னா விழுவதற்காக, ஃபார் அப்படின்ற மீனிங்க கொடுக்கும். சோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம், இதுவரையும் நம்ம பார்த்தோம். இப்ப லேகன்யாபியாச 3 அததான் நீங்க எல்லாருமே எடுக்கணும். உங்க புக்ல என்ன பேஜோ நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து இந்த கிளாஸ்ல நான் நடத்துறதா சஷக்கஹ சஷக்கஹ அப்படின்றது சஷக்கஹ அப்படின்றது சஷக்கஹ. முன்னால ஒரு இது இருக்கு சுதா, உங்களுக்கு அது இல்லையா? இல்லையா? அது அன்னைக்கு சொல்லிட்டா மாதிரி ஞாபகம் இல்லைன்னா ஒரு வாட்டி பாத்துடலாமே, என்ன பெரிய விஷயம். அந்த திசைகள் இல்லம்மா, அதுக்கு அடுத்தது. ஓகேக்கா. சமசக சஷகே அஸ்தி, அதாவது இது சஷகேன்றது 7வது விபக்தி. ஓகேவா? சஷகே அப்படின்னா ஸ்பூன்னு அர்த்தம். ஸ்பூன். சமசகனா ஸ்பூனு, சஷகனா கப்பு. சோ ஸ்பூன் வந்து கப்பில் உள்ளது, இதுதான் அர்த்தம். சமசக சஷகே அஸ்தி. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, 7வது விபக்திக்கு எப்பயுமே சப்தமி விபக்தின்னு சொல்லுவாங்க. குத்ர அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துவாங்க. சமசக குத்ர அஸ்தி, சமசக சஷகே அஸ்தி, அவ்வளவுதான். அதே மாதிரி கந்துகம் குத்ர அஸ்தி, கந்துகம்னா பால், இது நபும்சகலிங்கம். குத்ரனா எங்கே, அஸ்தினா உள்ளது. கந்துகம் குத்ர அஸ்தி, வேர் இஸ் த பால்? கந்துகம் ஹஸ்தே அஸ்தி. ஹஸ்தஹன்றது பிரதமா விபக்தி, எங்க உள்ளதுன்னு வரும்போது 7வது விபக்தியில போடுவோம். சோ கந்துகம் ஹஸ்தே அஸ்தி. ஓகேவா? அடுத்தது தனம் குத்ர அஸ்தி, பணம் எங்கு உள்ளது? தனம் தனஸ்யூதே அஸ்தி. தனம் எங்க இருக்கு? பர்சில் உள்ளது. ஓகேவா? தனஸ்யூத, சியூத்தான்னா பேக், தனஸ்யூத்தனா பர்ஸ், தனம்னா பணம், பணம் வைக்கக்கூடிய இதுன்றதுனால தனஸ்யூதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது எங்க தனஸ்யூதேன் போடும் போது அது என்ன விபக்தியில வரும்? அது வந்து சப்தமி விபக்தியில வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இப்ப லேகன்யாபியாச போலாம். இப்ப எல்லாரும் இதை நான் அனுப்பிட்டேன். எல்லாரும் நான் அனுப்பினதை பாத்தீங்கன்னா, அந்த பிரிண்ட் அவுட் வச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. சோ இருந்தாலும் நான் இப்ப எழுததான் போறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் எழுத முடியாட்டியும் நம்ம இதுல நம்ம ட்ரை பண்ணலாம். எழுதாதவங்க என்ன பார்த்து எழுதுங்க. சோ சஷகஹக்கு சப்தமி சஷகே, தனஸ்யூதஹக்கு தனஸ்யூதே, ஹஸ்தஹக்கு ஹஸ்தே, வித்யாலயஹக்கு வித்யாலயே. வித்யாலயம்னா பள்ளி, ஸ்கூல் அப்படின்ற அர்த்தம். வித்யாலயே கஹ அஸ்தி, ஸ்கூல் எங்க இருக்கிறது? வித்யாலயே, வித்யாலயேனா ஸ்கூலில், கஹ அஸ்தி யார் இருக்காங்க? ஸ்கூல்ல யார் யார் இருப்பாங்க?
வித்யாலயே இத அப்படியே எழுதிட்டு கஹன்ற இடத்துல சாத்ராஹா பகுவச்சனத்துல நான் எழுதுறேன். எழுதுறேன் பகுவச்சனத்துல எழுதுறேன். அப்போ சாத்ராஹான் வரும்போது சந்தி. ஓகேவா? சாத்ராஹா வித்யாலயே சாத்ராஹா சந்தி. வித்யாலய ஸ்கூல்ல வேற என்னென்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதியிருக்கேம்மா. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க எழுதுங்க. வித்யாலயே உத்யானம் அஸ்தி. உத்யானம்னா பிளே கிரவுண்ட், தோட்டம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அடுத்தது வித்யாலயே கஹ அஸ்தி. வித்யாலயே புஸ்தகாலயம் அஸ்தி. லைப்ரரி. ஓகேவா? அடுத்தது வித்யாலயே கஹ அஸ்தி. வித்யாலயே பஹவஹ கக்ஷாயாக சந்தி. பஹவஹனா நிறைய, பகுன்ற வார்த்தையோட பகுவச்சனம் தான் பஹவஹ. பஹவஹ கக்ஷாயாக, சாரி இங்க இது வராது. கக்ஷாயாக சந்தி. இது எழுதிட்டீங்களா எல்லாரும்? இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது ஸ்யூதே கிம் அஸ்தி. பேக்ல என்ன இருக்கு? ஸ்யூதே பேக்ல என்ன இருக்கு? புஸ்தகம் அஸ்தி. நீங்க என்ன மாதிரி டிட்டோ போட வேண்டாம், நீங்க ஃபுல்லா எழுதுங்க. ஸ்யூதே புஸ்தகம் அஸ்தி. அப்புறம் பேக்ல என்ன இருக்கு? லேகனீம் அஸ்தி. இங்க வந்து ஆன்ற ஸ்வரம் இருக்கிறதுனால இம்ம வந்து மேல பிந்துவா போடாம ஃபுல்லா எழுதுறேன். புரியுதா? ஸ்யூதே அங்கனீம் அஸ்தி. அங்கனீம்னா பென்சில். அப்புறம் ஸ்யூதே என்ன இருக்கும் வேற? போஜன பாத்திரம் அஸ்தி. டிஃபன் பாக்ஸ். ஓகேவா? கக்ஷியானாக்கா கிளாஸ் ரூம். கக்ஷ்யா, ஆமா, கக்ஷ்யாஹா அப்படின்றது பகுவச்சனம். கிளாஸ் ரூம்ஸ். கக்ஷா. சாரிமா, வஹவ அப்படின்னா என்னமா? கக்ஷாஹா. கக்ஷாஹா, சாரி, தேங்க்யூ. பஹவஹனா பகுன்ற வார்த்தையோட பகுவச்சன பதம் தான் பஹவஹ. கக்ஷாஹா. ஓகேவா? கக்ஷாஹா சந்தி. இல்ல, இது இப்படிதான் வரும். கக்ஷ்யஹ கக்ஷ்யவ் கக்ஷ்யாஹா தான்க்கா. நான் எழுதினதுதான் கரெக்ட். கக்ஷ்யாஹான்றது கக்ஷ்யஹ. கக்ஷியானா என்னன்னு கேட்டேன். கிளாஸ் ரூம். அதான் பயந்துட்டேன். அது தெரியும். கக்ஷ்யானா கிளாஸஸ். கிளாஸஸ் தானே? கிளாஸ், கிளாஸ் ரூம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? அடுத்தது எல்லாரும் ஃபாஸ்டா தான் எழுதணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு தான் முடிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நான் என்னோட நீங்க எழுதலாம். உங்களை எழுதி போட்டாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணலாமேன்றதுனால தான். கிராமே கிம் அஸ்தி. கிராமத்தில் என்ன உள்ளது? கிராமே சப்தமி விபக்தியில இருக்கு. கிம், உங்களுக்கு கிராமம் இல்லையா? அது இல்லைன்னா விட்டுடுங்க. ஆனா நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. கிராமே உத்யானம் அஸ்தி. கிராமே மந்திரம் அஸ்தி. கிராமே பஹவஹ ஜனாஹ சந்தி. இருங்க ஒரே நிமிஷம். அப்போ அதுக்கப்புறம் கிராமே வித்தகோஷக அஸ்தி. வித்தகோஷகன்னா பேங்க் இருக்கு. உங்களுக்கு இது கிராமே கிடையவே கிடையாது அந்த பேராகிராஃபே. சரி, ஓகே.
இப்ப நம்ம மார்கே கஹ அஸ்தி போலாமா? மார்கேனா வழியில், நடைபாதையில், ரோட்ல. கஹ கிம் கச்சதி, என்ன இருக்கு இல்ல என்ன வருது. சோ ரோட்ல என்ன வருது அப்படின்ற மாதிரி. மார்கே பாலக கச்சதி, ஒரு பையன் போயிட்டு இருக்கான், சிறுவன் போயிட்டு இருக்கான். சோ அப்புறம் மார்கே, மார்கே அப்படியே எழுதிக்கோங்க, பாலக கச்சதி. மார்கே வாகனம் கச்சதி. மார்கே பக்தக கச்சதி. இங்க வந்து கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆன்சர்ஸா எழுதுறோம். சோ இது இப்படிதான் போடணும். ஓகேவா? மார்கே அம்பா கச்சதி, அம்மா போயிட்டு இருக்காங்க ரோட்ல. ஓகேவா? சோ நீங்க இந்த டிட்டோ போடாதீங்க, நீங்க எழுதுங்க மார்கே பாலக கச்சதி, அது மாதிரி ஃபுல்லா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்தது சஷக், இதெல்லாம் சப்தமி விபக்தியில நம்ம எழுதுறோம். சஷகஹ சஷகே, ஹஸ்தஹ எழுதுங்க எல்லாரும், ஹஸ்தே. எல்லாம் சப்தமி விபக்தி போடுங்க. சப்தமி ஹஸ்தத்தில். சஷகே அப்படின்னா கப்பில், அந்த அர்த்தத்துல கொடுக்கும். ஹஸ்தே சியூதே, சியூதேனா பேக், பேக்கில். மார்க, மார்கஹ மார்கே, வழியில், நடைபாதையில். தனசியூதகனா பர்ஸ், தனசியூதே. வித்யாலயः வித்யாலயே. கிராமः கிராமே, கிராமத்தில். விருக்ஷः விருக்ஷே. ஓகேவா? இப்ப இத நம்ம எழுத போறோம். இது ரொம்ப 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 ஈஸி. பழம் எதுல இருக்கு? பழம் விருக்ஷே அஸ்தி, பழம் விருக்ஷத்தில் உள்ளது, மரத்தில் உள்ளது. அதே மாதிரி அடுத்தது எழுதுறீங்களா? சந்திரஹ, சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் குத்ர அஸ்தி? சந்திரஹ ஆகாஷே அஸ்தி. எழுதுங்க அப்படி, சந்திரஹ ஆகாஷே அஸ்தி. நெக்ஸ்ட் நௌகா, நௌகானா போட், படகு. நௌகா எங்க இருக்கு? போட் எங்க இருக்கு? சமுத்ரே அஸ்தி, கடல்ல இருக்கு. சமுத்ரே அஸ்தி. எல்லாரும் சுதா, எழுதுங்க. நீங்க ஆகாஷே சந்திரஹ அஸ்தி எப்படி வேணாலும் எழுதலாமா? எப்படி வேணா எழுதலாம். நான் அப்படி எழுதியிருக்கேன், நான் அப்படியும் எழுதலாம். ஓகே. எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சான்ஸ்கிரிட்ட பொறுத்தவரையும் நீங்க வேர்ட்ஸ மாத்தி மாத்தி போட்டாலும் மீனிங் ஒண்ணுதான் கொடுக்கும். ஓகேவா? சரியா? பக்தக தேவாலயே அஸ்தி, எப்படி போட்டாலும் கரெக்ட். இல்லைன்னா தேவாலயே பக்தக அஸ்தி, தேவாலயத்துல யார் இருக்காங்க? பக்தர் இருக்கிறாங்க. அதே மாதிரி புஸ்தகம் ஸ்யூதே அஸ்தி, ஸ்யூதே புஸ்தகம் அஸ்தி. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட். இது எல்லாமே ஈஸி, நீங்க எழுதியிருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் போலாம். எதுக்குன்னா நீங்க எல்லாரும் நான் அனுப்பின PDF பக்கத்திலே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸி, நீங்களே சொல்லலாம். விருக்ஷத்தில், மரத்தில் புஷ்பம் இருக்கிறது. விருக்ஷே புஷ்பம், புஷ்பம் அஸ்தி. விருக்ஷே கிம் கிம் அஸ்தி? விருக்ஷே புஷ்பம் அஸ்தி. விருக்ஷே சாகா அஸ்தி. விருக்ஷே பர்ணம் அஸ்தி. அவன் பொண்ணு கூட வரல, அதான். விருக்ஷே பக்ஷி அஸ்தி. பக்ஷினா பறவை. பர்ணம்னா இலை. ஷாக்கானா பிரான்ச். வானரகனா மங்கி. பழம்னா பழம். சோ இதை நம்ம எழுதலாம். நீங்க ரொம்ப ஈஸி, எல்லாரும் எழுதுங்க. பட்டு எல்லாத்தையும் எழுதணும், நீ அப்படியே ஓபி அடிக்க கூடாது. விருக்ஷே என்ன இருக்கு? ஷாகா அஸ்தி, பிரான்சஸ்.
என்னக்கா? ஷாகா அஸ்தி. விருக்ஷே பர்ணம் அஸ்தி. விருக்ஷே பக்ஷி அஸ்தி. விருக்ஷே வானரஹ அஸ்தி. விருக்ஷே பலம் அஸ்தி. எல்லாம் எழுதுங்க, மெதுவா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ம், ஃபுல்லா எழுதினியாப்பா? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போலாம். பாக்குறேன். ஷீரம் அஸ்தி. குத்ர ஷீரம்னா பாலு. அதான் வந்து ஷீராப்தி அப்படின்னா, ஷீரகனா பாலு, அப்தினா கடல். வந்து பார்க்கடல் அப்படின்னு ஷீராப்தின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஷீரம் அஸ்தி. குத்ர அஸ்தி? ஷீத்ரம் பாத்திரம். பாத்திரம்னா பாத்ரே, பாத்திரத்தில் சப்தமி போடணும். ஷீரம் பாத்ரே அஸ்தி. ஓகேவா? நம்ம பாத்திரமே அப்படின்னு எழுதுவோம், அப்படி எழுதக்கூடாது, பாத்ரே எழுதணும். பக்கத்துல பிராக்கெட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆனா அக்ஷரம். அக்ஷரம் அஸ்தி. குத்ர அஸ்தி? பலக்கம். இதுக்கு பேர் பலக்கம். பிளாக் போர்ட்னா பலக்கம். பலக்கே பலக்கத்தில், போர்டில் இருக்கிறது. அக்ஷரம் குத்ர அஸ்தி? பலக்கே அஸ்தி. விருக்ஷஹ குத்ர அஸ்தி? ட்ரீஸ் எங்க இருக்கு? சித்ரே அஸ்தி. சித்திரத்தில், இந்த பிக்சர். ட்ரீஸ் ஆர் இன் த பிக்சர். சோ சித்திரமேன்னு எழுதக்கூடாது, சித்ரே அப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் எழுதுங்க. பாத்திரம் இதெல்லாம் கூட நான் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். யார் யார் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. பாத்திரம் நீங்க பாத்திருக்கீங்க. பலக்கம் பலக்கே, சித்திரம் சித்ரே, மந்திரம் மந்திரே. ஓகேவா? மந்திரம் மந்திரே டேஷ் அஸ்தி. மந்திரே கோவில்ல என்னென்ன இருக்கும்? மந்திரே பக்தஹ அஸ்தி. கஹ அஸ்தி? கொஸ்டின் கஹ அஸ்தி இல்லைன்னா கிம் அஸ்தி என்ன இருக்கும் அப்படின்னு எழுதலாம். மந்திரே தேவஹ அஸ்தி. கடவுள் இருப்பாரு. மந்திரே உத்தியானம் அஸ்தி. தோட்டம் இருக்கும், கார்டன் இருக்கும், பூந்தோட்டம் இருக்கும் கோவில் எல்லாம். அதுக்கப்புறம் மந்திரே கோபுரம் அஸ்தி. கோவில்ல கோபுரம் இருக்கும். தேவஹ அஸ்தி, உத்தியானம் அஸ்தி, கோபுரம் அஸ்தி. எழுதிட்டீங்களா? அடுத்தது பாரதம்னா நம்ம பாரத தேசம். பாரதே நம்ம தேசத்துல, பாரத தேசத்துல கஹ அஸ்தி என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்றதுன்னா பண்ணுங்க. விபின்ன டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜனாஹா சந்தி. சோ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பாரதே அஸ்வத்த விருக்ஷஹ அஸ்தி. இங்க அஸ்தி போட்டுக்கோங்க. அஸ்வத்த விருக்ஷஹனா அரச மரம்னு பேரு. அரச மரம் என்னன்னு தெரியுமா? மரங்களில் நான் அஸ்வத்த விருட்சமாக இருப்பேன் பெருமாள் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. சோ இருக்கிறதுலே சிறந்த மரம் அது. அது நம்ம நாட்டுல இருக்கு. பாரதே கங்கா இல்ல சுதா.
இல்ல இல்ல இல்ல. இல்லையா? சரி நீங்க பாத்துக்கோங்க. இல்லையம்மா. எழுதிக்கிறதா எழுதுங்க, நான் சைட்ல எழுதி எழுதிக்கோங்க. வச்சுக்கிறேன். கங்கா நதி அஸ்தி. பாரதே ஹிமாலய அஸ்தி. ஏதாவது ஒன்னாவது எழுதிக்கோ. சோ பாரத தேசத்தில் என்னென்ன இருக்கிறது? அடுத்தது கிருஹே. எழுதிக்கோங்க எல்லாரும். கிருஹேவும் இல்லம்மா. கிருஹேவும் இல்லையாக்கா? கீழே இருக்கா இல்லம்மா. பாருங்க. இல்லையா? சரி. கிருஹேனா வீடு. வீட்ல என்னென்ன இருக்கும்? கிருஹே அநேகாக கக்ஷ்யாக. கக்ஷ்யாகனா ரூம்ஸ். ஓகேம்மா, குட். அநேகாக கக்ஷ்யாக சந்தி. கிருஹே கிருஹேன்னு போட்டுக்கோங்க. வேற என்னென்ன வீட்ல இருக்கும்? கபாட்டிகா. கபோர்டு இருக்குமா? கபாட்டிகா அஸ்தி. பூஜா கக்ஷா. பூஜா ரூம் இருக்கும். அஸ்தி. அப்புறம் அநேகாக விருக்ஷாக. இல்ல வெறும் விருக்ஷாக சந்தி. ஓகேவா? அடுத்தது இதை எழுதலாம் நம்ம. பாத்திரம் பாத்ரே, பலகம் பலகே. எல்லாம் சப்தமி எழுதுங்க. பலகே. பாரதே பாரதம் பாரதே. சித்திரம் சித்ரே. மந்திரம் மந்திரே. கிருஹம் கிருஹே. ஓகேவா? அடுத்தது நம்ம இப்ப இது பாருங்க. இது நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மாதா கிருஹம் அஸ்தி. ஓகேவா? அம்மா எங்க இருப்பாங்க? மாதா கிருஹே அஸ்தி. அம்மா வீட்ல இருப்பாங்க. மாதா கிருஹே அஸ்தி. மாதா கிருஹே அஸ்தி. கதா புஸ்தகே அஸ்தி. கிருஹே. மாதா கிருஹே அஸ்தி. கதா புஸ்தகே அஸ்தி. ராஜா பவனே அஸ்தி. போஜனம் பாத்ரே அஸ்தி. சிம்ஹः வனே அஸ்தி. ஓகேவா? எழுதிட்டீங்களா? சிங்கம் காட்டில் இருக்கும். சாப்பாடு பாத்திரத்தில் இருக்கும். போஜனம் பாத்ரே அஸ்தி. ராஜா பவனத்தில். பவனம்னா வீடு. வீட்டில் இருக்கிறார். இல்லைன்னா அந்த அரண்மனையை தான் பவனம் சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறதெல்லாம் கிரகம், அவர் இருக்கிறதெல்லாம் பவனம். கதா கதை புஸ்தகத்தில் இருக்கும். புஸ்தகே அஸ்தி. அடுத்தது இது ரொம்ப ஈஸி. ஜலம் எங்க இருக்கு? ஜலம் தடாகே அஸ்தி. ஜலம் தடாகம் பர்ணம் இருக்குமா? போஜனம் பர்ணே அஸ்தி. போஜனம் பர்ணே அஸ்தி. பர்ணம் இலை. இலை. சாரி, பாத்திரம்ட்டனா. பர்ணம்னா இலை. நம்ம வாழை இலையில மந்தார இலையில சாப்பிடுவோம்ல. பர்ணம்னா இலை. ஜலம் மார்கே அஸ்தி. இது எல்லாத்தையும் இது ஈஸி தான், நீங்க எழுதலாம். ஜலம்
தடாகே இருக்கு. மார்கேனா வழியில் அஸ்தி. ஜலம் கூபே, கூபேனா பாட்டில், வாட்டர் பாட்டில். கூபே அஸ்தி. சப்தமியில எழுதணும். இந்த இடத்து இங்க இருக்கிறதெல்லாம் சப்தமியில எழுதணும். ஜலம் நதி நத்யாம். ஸ்திரீலிங்க பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் புல்லிங்க பதம். இந்த நதின்றது ஸ்திரீலிங்க பதம். நதிக்கு சப்தமி விபக்தி நத்யாம் அஸ்தி. ஓகேவா? அடுத்தது ஜலம் ஸ்தாலிகாயாம். இது ஸ்திரீலிங்க பதம். பாத்திரத்துல, ஸ்தாலிகான பாத்திரத்துல அஸ்தி. ஜலம் பாத்திரம் பாத்ரே. இது நபும்சகலிங்கம் தான். அது அப்படியே எழுதலாம். அஸ்தி. ஜலம் துரோணி. துரோணினா பக்கெட்டு. துரோன் துரோண்யாம். துரோண்யாம் அஸ்தி. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஒருவேளை இந்த மீட்டிங் முடிஞ்சு வெங்கடா ஜாயின் பண்ணிட்டியா? வெங்கட் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஓகே, வெங்கடாவோட லிங்க்ல செகண்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க கிளாஸ் முடிச்சோன்னு. சோ எல்லாரும் எழுதிட்டீங்களா? மெதுவா எழுதுங்க. நான் ஏற்கனவே அனுப்பினதுனால எல்லாத்தையும் நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுல ஒரு தடவை பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையில. நதிக்கு நத்யாம் இல்லமா? கரெக்டா? ஆமாக்கா, ஆமாக்கா, நத்யாம். அதுதான் சப்தமி ஸ்திரீலிங்கத்துக்கு. இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப வந்து ஸ்திரீலிங்கத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. பழம் குத்ர அஸ்தி. பழம் எங்க இருக்கு? பழம் ஸ்தாலிகாயாம் அஸ்தி. பாத்திரத்தில் இருக்கிறது. ஸ்தாலிகா ஸ்திரீலிங்க பதம். அதோட சப்தமி ஸ்தாலிகாயாம். பிளேட் தான் நம்ம ஸ்தாலிகான இல்லையா? பிளேட், பிளேட் வச்சுக்கோ. பிளேட் தானே? ஓகே. அதுக்கப்புறம் தூரதர்ஷனம், டிவி. தூரதர்ஷனம்னா டிவி. குத்ர எங்கே, அஸ்தி இருக்கிறது. தூரதர்ஷனம். உத்பீட்டிகா. உத்பீட்டிகாயாம். உத்பீட்டிகானா டேபிள். டேபிளில் அஸ்தி இருக்கிறது. மார்ஜாரக குத்ர அஸ்தி. மார்ஜாரகனா தொடப்பம். என் கணக்கு இது என்னன்னு தெரியல. மார்ஜாரக பேட்டிகாயாம் அஸ்தி. பெட்டியில இருக்கான். பேட்டிகா ஸ்திரீலிங்க பதம். அதுல சப்தபி பேட்டிகாயாம். பூனை பூனை. மார்ஜாரக. ஓகேக்கா. கண்ணு அது சரி, அது பூனையா? அது கண்ணு தெரியல. ஆக்சுவலா நமக்கு அந்த தொடப்பத்தையும் அப்படிதான் சொல்லும். என்ன சொல்லும்? மார்ஜனி. 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 சம்மார்ஜன் இல்லமா? வெறும் மார்ஜனினா எரேசர். வெறும் மார்ஜனி. எரேசர். சாரிங்க, மார்ஜனினா ரப்பர். ரப்பர் எரேசர். சம்மார்ஜனி தான் தொடப்பம். சம்மார்ஜனி தான் தொடப்பம். சம்மார்ஜனி. ஆமா, சம்மார்ஜனி தொடப்பம். சாந்தி சிஸ் நம்ம ஏதோ படிச்சிருக்கோம் போல இருக்கு. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது. படிச்சிருக்கோம். ஆமாமா, கரெக்ட் தான். ஓரளவுக்கு பரவாயில்லை, தேறிடுவோம். கொஞ்சமாவது அதான் பாஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை வருது. பாஸா? நீங்களா 100க்கு 100, என்ன டவுட்? நீங்க நல்லா நம்பிக்கையை ஊட்டி விடுறீங்க. அடுத்தது மார்ஜாரக பேட்டிகாயாம் அஸ்தி. எழுதிட்டோமா? இப்ப இதுக்கு போயிடலாமா? ஸ்தாலிகாயாம். இது எழுதுங்க எல்லாரும். ஸ்தாலிகாயாம். இது உத்பீட்டிகாயாம். பேட்டிகாயாம். வாட்டிகாயாம். வாட்டிகானா கார்டன். கபாட்டிகாயாம் கிம் அஸ்தி. கபோர்ட்ல என்ன இருக்கு? கபாடிகாயாம் புஸ்தகம் அஸ்தி.
ஓகேவா? அடுத்தது கபாட்டிகாயாம் வஸ்திராணி சந்தி. துணிகள். கபாட்டிகாயாம் சஞ்சிகாக. சஞ்சிகாகனா ஃபைல்ஸ். சுதா வஸ்திராணினாக்கா சிங்குலரா ப்ளூரலமா? ப்ளூரல்ன்றதுனால தான் சந்தி போட்டுருக்கேன். சந்தின்னு வரும். ஓகே. ஆமாக்கா ஆமாக்கா. கிளாத்ஸ் துணிகள். சஞ்சிகாஹா சந்தி ஃபைல்ஸ் இருக்கு, நிறைய ஃபைல்ஸ். சைடுல டாட் எல்லாம் வராது சுதா. வஸ்திராணி வராது வராது வராது. இது plural-ல. நபும்சகலிங்கம். வராதுக்கா. வஸ்திரம் வஸ்திரே வஸ்திராணி. கபாட்டிகாயாம் லேடிஸ்லாம் என்ன வைப்பீங்க? ஆபரணாணி. ஜென்ஸ் சஞ்சிகா வைப்பாங்க, லேடிஸ் ஆபரணாணி சந்தி. ஜுவல்ஸ். எழுதிட்டீங்களா? எழுதுங்க. சோ கபோர்ட்ல என்னென்ன இருக்கும். அதே மாதிரி வாட்டிகானா கார்டன். சோ கார்டன்ல என்ன இருக்கும்? பாலகாஹா என்ன செய்வாங்க அப்படின்ற மாதிரி. பாலகாஹா சிறுவர்கள் வாட்டிகாயாம் கார்டனில் கிரீடந்தி விளையாடுகிறார்கள். இது ஒண்ணு அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம வாட்டிகாயாம் பகவஹ ஜனாஹா சந்தி. நிறைய மக்கள் இருக்காங்களாமா? எப்படி அதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பகவஹ ஜனாஹா சந்தி. இங்க பகுவச்சனம் போட்டீங்கன்னா இங்க சந்தி போடுங்க, அவ்வளவுதான். வாட்டிகாஹயாம் கார்டன்ல வேற யார் இருப்பாங்க? விருத்த வயசான விருத்த ஜனாஹா சந்தி. வயசானவங்க. அதுக்கப்புறம் பாலிகாஹா சந்தி. இருக்கிறது. அஸ்தியோட பகுவச்சனம் சந்தி. ஒருத்தருக்குன்னு சொல்லும் போது அஸ்தின்னு போடுவோம், நிறைய பொருட்களுக்கு போடும்போது சந்தி அப்படின்னு போடுவோம். அவ்வளவுதான். அது இருக்கு அப்படின்றத குறிக்கும். ஓகேவா? நீங்க வந்து வாட்டிகாயாம் விருத்த ஜனா ஆசந்தே உபவிஷந்தி. அதுவும் எழுதலாம். அதுவும் எழுதிக்கோங்க. அதுவும் போட்டுக்கோங்க. விருத்த ஜனாக ஆசந்தே உபவிஷந்தின்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, விருத்த ஜனாக ஆசந்தே. ஆசந்தே ஆசந்தேனா சேரில். உபவிஷந்தி அப்படின்னா உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஓகேவா? எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதணும் கொஞ்சம் ஃபாஸ்டா. அப்பதான் நம்ம இன்னைக்காவது அந்த 8th புக்கை முடிக்கலாம், லெசனை முடிக்கலாம். அப்புறம் போஜனசாலாயாம்னா ரெஸ்டாரண்ட். சோ ரெஸ்டாரண்ட்ல என்ன இருக்கு? கிம் அஸ்தி? போஜனசாலாயாம் போஜனம் அஸ்தி. சோ போஜனசாலாயாம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு இருக்கும். போஜனசாலாயாம் ஷீதலபேயம் அஸ்தி. சரி, ஷீதலபேயம்னா கூல் ட்ரிங்க்ஸ். ஷீதலபேயம்னா கூல் ட்ரிங்க். கூல் ட்ரிங்க் அஸ்தி. போஜனசாலாயாம் உஷ்ணபானானி ஹாட் ட்ரிங்க்ஸ். உஷ்ணபானானி சந்தி. போஜனசாலாயாம் விவிதாக அல்பாரா ஆஹாராக சந்தி. டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃபன்ஸ். சோ நம்ம இப்ப வெறும் அல்பாஹாராகான்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சோ சீத்தன பேயம்னா கூல் ட்ரிங்க். உஷ்ணபானானினா ஹாட் ட்ரிங்க்ஸ் பகுவச்சனத்துல எழுதியிருக்கேன், அதனால சந்தி போட்டிருக்கேன். போஜனசாலாயாம் அல்பாஹாரஹா டிஃபனு.
விவிதாக அல்பாகாராகனா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபன். ஓகேவா? இப்ப வந்து ஸ்தாலிகா ஸ்தாலிகாயா, உத்பீட்டிகா உத்பீட்டிகாயா, இதெல்லாம் சப்தமியில எழுத சொல்லியிருக்காங்க. இது ஸ்திரீலிங்க பதம்ன்றதுனால இப்படி எழுதுறோம். கபாட்டிகா கபாட்டிகாயா, பேட்டிகா பேட்டிகாயா, வாட்டிகா வாட்டிகாயா, போஜனசாலா போஜனசாலாயா. ஓகேவா? நமக்கு கிளாஸ் இது முடிய போறது. முடிஞ்சதுன்னா வெங்கடாவோட லிங்க்ல எல்லாரும் உடனே ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 15. ஓகே. எழுதிட்டீங்களா? ஓகே. ஸ்டாப் ஷேர் ரெக்கார்டிங்.